இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த கத்தாரி பகுதியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சரியாக விநியோகம் இல்லை என்று கூறப்படுகிறது. அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் டிரான்ஸ்பார்மர் அவ்வப்போது பழுதாகி விடுவதால் மின்சாரத்தை நம்பி பயிரிட்ட விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மின்சாரத்துறைக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் அதனை சீர் செய்யாமல் மெத்தனமாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் விவசாயிகள் மின்சார ஊழியர்களிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இதற்கு 10,000 ரூபாய் செலவாகும் என்று கூறியுள்ளனர். அந்த தொகையை உடனடியாக அப்பகுதி விவசாயிகள் மின்சார ஊழியரிடம் கொடுத்துள்ளனர். இருப்பினும் அந்த ஊழியர் பணத்தை பெற்றுக்கொண்டு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கும் நெற்பயிர்கள் காய்ந்து போய் உள்ளது. இதனை கண்டு விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்து நாட்டரம்பள்ளி குருபவானி குண்டா சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திம்மாம்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் சாலை மறிக்க வேண்டாம், உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். இருப்பினும் அவர்கள் சமாதானம் ஆகாததால் மின்சாரத்துறை அதிகாரிகளை வரவழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மின்மாற்றி உடனடியாக சீர் செய்து தருகிறேன் என்று உறுதி கூறியதால் அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அப்போது அந்த வழியாக வந்த போர்மேன் ரகுபதி என்பவர் தங்கள் பகுதியில் உள்ள ஒரு முனை மின்சாரத்தை துண்டிக்கிறேன் என்று கூறியதால் அப்பகுதி மக்கள் ஆவேசம் அடைந்த நிலையில் அருகில் இருந்த போலீசார் தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம், போய்கிட்டே இரு என்று அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.